19 to July 25. இந்த 1 week highlightaன நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? 7 daysக்கு 7 important நியூஸ் என்னன்னு நான் சொல்றேன். இதே மாதிரி ஒரு வாரம் முழுக்க நடக்கிற நியூஸ் எல்லாம் ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This is Voice of Uma. Keep yourself updated. First news, July 19 Sunday, FIFA World Cup match for Spain and Argentina. இந்த மேட்ச் நடந்த பிளேஸ் அமெரிக்கால நியூயார்க் நகர்ல நியூ ஜெர்சின்ற கிரவுண்ட்ல நடந்துச்சு. இதுல வின்னர் ஆனது ஸ்பெயின் அணி. சோ என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டா பார்க்கலாம். இந்த கேம் டோட்டல் 120 மினிட்ஸ் நடந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் 90 மினிட்ஸ் ரெண்டு டீமுமே கோல் அடிக்க முடியல. ஸ்பெயின் மட்டும் 20 டைம்ஸ் கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க. அந்த இடத்துல அர்ஜென்டினா only 2 டைம்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டாங்க. அர்ஜென்டினாக்கு பால் போகாத அளவுக்கு ஸ்பெயின் அணி பாலை தன் கைவசமே வச்சிருந்தாங்க. முழுக்க முழுக்க ஸ்பெயின் அணி தான் ஆதிக்கம் செலுத்தினாங்க. இதனால மேஜிக் பர்சன் லியோனல் மெஸ்ஸிக்கு 50 டைம்ஸ் மட்டும்தான் பால் போச்சு. அதனால மெஸ்ஸினால கோல் அடிக்க முடியல. அட்லாஸ்ட் ஃபெரன் டோரஸ் அடிச்ச கோல் தான் அர்ஜென்டினாவோட வேர்ல்டு கப் கனவை முறியடிச்சது. 1-0ன்ற கணக்குல ஸ்பெயின் அணி சாம்பியன்ஷிப் வென்றது. 16 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 2010க்கு அப்புறம் ஸ்பெயின் அணி இதான் செகண்ட் டைம் FIFA வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. அங்கிருந்த நிறைய சப்போர்ட்டர்ஸ் லியோனல் மெஸ்ஸிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா லியோனல் மெஸ்ஸி கடைசியா வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறத பார்க்கணும்னு ஆசையா இருந்தாங்க. ஏன்னா அவரோட ஏஜ் 39, ரிட்டையர் ஏஜ் வந்துருச்சு. ஜெயிச்ச ஸ்பெயின் அணிக்கு 493 கோடி பிரைஸ் அமௌண்டா கொடுத்தாங்க. ஆனா லியோனல் மெஸ்ஸி ஃபேன்ஸ் ரொம்ப சோகமா இருந்தாங்க. அர்ஜென்டினா தோல்வியை தாங்க முடியாம லியோனல் மெஸ்ஸி ஸ்டேடியத்திலே கண் கலங்கி அழுதாரு. அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. செகண்ட் நியூஸ், ஜூலை 20 மண்டே அன்னைக்கு டிஎம்கே விளாத்திக்குளம் எம்எல்ஏ டிவி மார்க்கண்டேயனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, தூத்துக்குடியில டிஎம்கே கட்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஒரு பொதுக்கூட்டம் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுல பேசுறப்பதான் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் திமுக ஆட்சியில இருந்தப்ப அருமை பெருமைகள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து முதலமைச்சர் விஜய திட்ட ஆரம்பிச்சாரு. அப்படி என்ன சொன்னாருன்னா, இது ஒரு கேவலமான ஆட்சி நடக்குது, ஓடு ஓடுன்னு சொன்னல, நீதான் கரூர் சம்பவத்துல ஓடுன, இந்த மாதிரி ஒருமையில பேசினாங்க. அது மட்டும் இல்ல, சட்டமன்றத்துக்குள்ளவா எலும்புகளை உடைக்காம விட மாட்டேன், எங்களால பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்து பேசினாங்க. இதுக்கு டிஎம்கே கட்சியினர் வேற கை தட்டுனாங்க. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவனை அனுப்பி விடுவானா. இதுக்கு டிவிகே தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா டிஎம்கே தலைவர்கள் இந்த ஆட்சி மேல ஒரு விமர்சனம் தான் வைக்கிறாங்க, இது ஒரு கருத்து சுதந்திரம் அடிப்படையில் தான் பேசியிருக்காங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாங்க. இதனாலதான் அன்னைக்கு நைட்டே டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கண்டேயனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு ஜாமீன் மனுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு. 15 நாள் ரிமாண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இது விஷயமா சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகரன் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்றதுக்கு சபாநாயகரோட பெர்மிஷன் வேணும்னு அவசியம் இல்ல, அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சபாநாயகருக்கு கொடுத்தா போதும்னு சொல்லிருக்காரு. தேர்ட் நியூஸ், ஜூலை 21 டியூஸ்டே சிஜேபி ப்ரொடெஸ்ட். இந்த வாரம் ஃபுல்லாவே சிஜேபி ப்ரொடெஸ்ட் பத்தி தான் பேசிட்டே இருக்கணும். சிஜேபி போராட்டம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் டீடைல்ஸ் நான் முன்னாடி வீடியோலயே போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் எல்லாம் பாருங்க. மத்திய ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தியும் அவங்க தங்கச்சி பிரியங்கா காந்தியும் பிரதமர் மோடி வீட்டுக்கு முன்னாடி தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டாங்க. ஸோ அதனால போலீஸ் வந்துட்டு அவங்கள கைது பண்ணாங்க. சாதாரணமா இல்ல, அப்படியே குண்டுகட்டா தூக்கிட்டு போய் வேன்ல ஏத்துனாங்க. பிரியங்கா காந்தியும் வண்டியில ஏறிட்டு பிரதமர் மோடிக்கு எதிராக கோஷமிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர், கேரளா சீஃப் மினிஸ்டர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அன்னைக்கு பிரகாஷ் ராஜ் சாரும் ஜந்தன் மந்தர்ல போராட்டம் நடக்கிற இடத்துக்கே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவர் மட்டும் இல்ல, ஆம் ஆத்மி கட்சி, சமாஜ்வாடி கட்சி, இந்த மாதிரி நிறைய கட்சிகளும் சிஜேபி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை கைது பண்ணதுக்கு தமிழக முதலமைச்சர் விஜயும் கண்டனம் தெரிவிச்சாங்க. இந்தியாவோட எதிர்கட்சி தலைவரை இந்த மாதிரி அராஜக முறையில கைது செய்தது தப்புன்னு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் ஃபோர்த் நியூஸ், 22 ஜூலை வெட்னஸ்டே ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி நின்று எல்லாரும் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு மாணவர்களை அடிச்சதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தின எக்ஸாம்ஸ்ல லாஸ்ட் 10 இயர்ஸா 152 டைம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. பட் அதுக்கு எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல, யாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னு சொன்னாரு. டெல்லியில மட்டும் இல்ல, சென்னை, மதுரை இந்த மாதிரி பிளேஸ்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெர்மிஷன் இல்லாம ரோட்ல போராட்டம் பண்ணாங்க. சோ போலீஸ் அவங்கள குண்டு கட்டா தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆந்திரா அண்ட் பீகார்ல பிஜேபி அண்ட் காங்கிரஸ் கட்சி கடும் மோதலுக்கு உள்ளாச்சு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவை சிஜேபி லீடர்ஸ் பார்த்து
3 டிமாண்ட்ஸ் வச்சாங்க. ஆல்ரெடி மண்டேவே சொல்லிட்டாங்க. அந்த டிமாண்ட்ஸ் என்னன்னா, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், நீட் ரீ எக்ஸாம்னால இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸோட குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல பங்கெடுத்த மாணவர்கள் மீது போட்ட எஃப்ஐஆர் கேஸ் எல்லாம் கேன்சல் பண்ணணும். இந்த 3 டிமாண்டும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பட் எகைன் ஜேபி நட்டா அவர்கள் பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. ஆனா சிஜேபி லீடர்ஸ் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம், இதுக்கு முன்னாடியே நாங்க பேச்சுவார்த்தை பண்ணிட்டோம், எந்த விதமான மூவும் நீங்க எடுக்கல, சோ நீங்க பேச்சுவார்த்தை பண்ணணும்னா நாங்க இருக்கிற இடத்துக்கு ஜந்தன் மந்தருக்கு வாங்க, இல்லாட்டி பொதுவான ஒரு வென்யூ சொல்லுங்க, அங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம், இப்படி சிஜேபி லீடர் சொல்லியிருக்காங்க. 5th நியூஸ், ஜூலை 23 Thursday அன்னைக்கு மேகதாது இஷ்யூ, காவேரி மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீரை திறந்து விடணும்னு தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. ஆனா கர்நாடக அரசு நீர்வரத்து ரொம்ப கம்மியா இருக்கு, சோ நாங்க தண்ணீர் திறந்து விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது விஷயமா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காரு, தன்னோட கருத்தை எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் சென்னை எழும்பூர்ல இயக்குனர் வெற்றிமாறன், அமீர், ஹெச் வினோத் அவர்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதுல நடிகை ரேவதி, மன்சூர் அலிகானும் கலந்துக்கிட்டாங்க. சோ அந்த கூட்டத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீட்டை ஒட்டுமொத்தமா அழிக்கணும், நீட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இயக்குனர் அமீர் அவர்கள் ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு டெல்லியில மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க, ஆனா இங்க சில பேர் ஜனநாயகத்தை போய் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ ஜனநாயகன் படம் அனைத்தும் ரிலீஸ் ஆச்சு. சோ அதை போய் மினிஸ்டர்கள் எல்லாம் பார்த்ததை சுட்டி காமிச்சாரு. அங்க வந்த நடிகை சனம் ஷெட்டி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஜனநாயகம் படம் பாக்குறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நம்மளோட குறிக்கோள் என்ன, நீட் எக்ஸாம கரெக்டா நடத்தணும், இல்லைன்னா நீட்டை ஒழிக்கணும், இதுதான் நம்மளோட அஜெண்டாவா இருக்கணும். அதை விட்டுட்டு ஜனநாயகம் படம் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன, இந்த இடத்துல அதை பத்தி பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமா நம்ம குறிக்கோள் வேற எங்கேயோ மாறி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா டெல்லியில நடந்த ப்ரொடெஸ்ட் என்னன்னா, நீட் எக்ஸாம் வேண்டான்னு சொல்லல, நீட் எக்ஸாம் நடத்துங்க, நடத்துற எக்ஸாம கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இங்க நீட் எக்ஸாம வேண்டான்னு போராடிட்டு இருக்காங்க. சோ நம்ம மோட்டிவ் திசை திரும்புது, வேற பக்கம் போகுது, ஜனநாயகன் பக்கம்லாம் போகுது. சோ அதுக்கப்புறம் தான் நடிகை அமீர் பேசினதுக்கும் வெற்றிமாறன் பேசினதுக்கும் நிறைய விமர்சனம் உள்ளாச்சு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் பேசணும், நீட் எக்ஸாம் எதிர்த்து தான் பேசணும், அதை விட்டுட்டு ஜனநாயகன் படம் பேசுறது ரொம்ப தப்பு, அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 6th நியூஸ், 24th ஜூலை ஃப்ரைடே அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் எந்த விஷயத்தை பத்தியுமே வாய் திறந்து பேச மாட்டாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு மிட்-நைட்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, தன்னோட கருத்தை எக்ஸ் தளத்திலையும் பதிவு செஞ்சிருக்காரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரும் கவலைப்படாதீங்க, சட்டமன்றத்துல நிறைய மசோதாக்கள் நிறைவேற்றப்படும், சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்துல 2-3 நாளாவே பெரும் அமளியா இருந்துச்சு. எதிர்கட்சிகள் எல்லாருமே சிஜேபிக்கு ஆதரவாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு வலியுறுத்தினாங்க. அன்னைக்கு சோனம் வாங்சுக்க ஹாஸ்பிட்டல் போய் ஜேபி நட்டாவும் ஜிதேந்திர சிங்கும் பார்த்திருக்காங்க. அவரை பார்த்து கண்டிப்பா உங்க நிபந்தனைகள் எல்லாம் பூர்த்தி செய்வோம், நீங்க இந்த உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோனம் வாங்சுக்கும் தன்னோட 26 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை முடிச்சிருக்காங்க. இந்த சிஜேபி போராட்டம் டெல்லியில மட்டும் இல்ல, பல இடங்கள்ல ஆரம்பிச்சது. சென்னையில பச்சையப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய ஆக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ் சப்போர்ட் பண்ணாங்க. கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, நடிகர் பிரதீப் ரங்கநாதன், நடிகை அபிராமி, ஜெனிலியா, நடிகர் மம்முட்டி, நடிகை ஆண்ட்ரியா, ஜோதிகா, இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் சிஜேபிக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து ஃபைனலி அந்த வீக்கும் முடிஞ்சது. ஜூலை 25 சாட்டர்டே சிஜேபி ப்ரொடெஸ்டும் முடிஞ்சது. தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனா தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு காரணம் நீட் எக்ஸாமோட குளறுபடியை பொறுப்பேற்றுக்கிட்டு கிடையாது. இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல அந்நிய சக்திகள் நிறைய உருவாகுறாங்க, சோ அதனால எந்த பாதிப்பும் வரக்கூடாது, சோ அதுக்காக தான் இந்த பதவி விட்டு விலகுறேன், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி சொல்லிதான் பதவி வழங்கியிருக்காரு. இந்த நியூஸை சிஜேபி ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே கேட்ட உடனேயும் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு. அங்க இருக்க சிஜேபி தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பயும் அபிஜித் தீப்கே அவர்கள், நாங்க இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம், தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினா மட்டும் பத்தாது, எங்களுக்கு தேவையான அந்த 3 டிமாண்டுமே நிறைவேற்றப்படணும், அப்பதான் நாங்க அந்த போராட்டத்தை கைவிடுவோம்னு சொன்னாங்க. கடைசியா அந்த 3 டிமாண்டும் பரிசீலனை செய்யப்படும்னு மத்திய அரசு வாக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த போராட்டம் வாபஸ் வாங்கிட்டாங்க. சோ இளைஞர்கள் நினைச்சா எதையுமே சாதிக்க முடியும்ன்றத
இந்த சிஜிபி ப்ரொடெஸ்ட் நம்ம காமிச்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் தான். அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்துக்கு வழிவகுத்துச்சு. அபிஜித் தீப்கே அவர்கள் இந்த நீட் ரீ எக்ஸாம்னால இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ வச்சு இந்த வெற்றி இவங்களுக்கு கிடைச்சதுதான், இந்த வெற்றி இவங்களுக்கு தான் சமர்ப்பணம்னு சொன்னாரு. சோ அமைதி வழியில போராட்டம் பண்ணா வெற்றி பெறலாம்னு சோனம் வாங்சுக்கும் அபிஜித் தீப்கேவும் நமக்கு காமிச்சிட்டாங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் நடக்க போற ஹைலைட்டான நியூஸ் எல்லாம் ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.